ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சென்னிமலையானவனின் அரும் பெரும் கருணையினாலும் என் குருநாதர் மணியனையாவையும் வணங்கி இலவச அடிப்படை வகுப்பு முதல் நாள் வகுப்பை ஈரோடு கோபையாவாகிய நான் தொடங்குகிறேன். இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை பலன்களை வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பலனாக சொல்லும் போது பேரும் புகழும் பெரும் செல்வங்களும் பெரும் பரிசுகளும் பெரும் பாராட்டுகளும் நீங்கள் அனைவரும் பெற்று வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்வாங்க வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அனைவரும் நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. அடிப்படைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அடிப்படையில் இருந்துதான் நமக்கு வருது. அப்போ ஜோதிடம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, சார் இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் வரலாம் இல்லைங்களா? சார் ஜோதிடப்படிதான் நடக்குமா அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வரலாம் தானே? வரலாமா இல்லையா? வரலாம். ஜோதிடப்படிதான் நடக்குமா? அப்ப இது பெரிய ஒண்ணுமே நடக்காதா? அப்ப என்னதான் ஜோதிடம்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் தான் உங்களை எல்லாரையும் இங்க கொண்டு வந்திருக்கு. ஜோதிடப்படிதான் நடக்குதுங்கிறதுக்கு இன்னைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வரே சாட்சி. அவர் வருவார். நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? யாராவது சார் இல்ல சார் இப்படிதான் வருவாரு அப்படின்னு அதுக்கு முன்னாடி சொல்ல முடிஞ்சுதா? ஆனா ஜோதிடம் சொல்லுது, ஜோதிடம் அவரு ஜாதகத்தை இந்த வலிமையா கொடுத்துருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஜோதிட பிரகாரம் கட்டம் உங்களுக்கு நல்லா இருந்தா எந்த விஷயத்தையும் கட்டம் கட்டி நீங்க அடிச்சிடலாம். கட்டம் உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்க எந்த விஷயத்தையும் கரெக்டா செய்ய முடியாது. நண்பர்களே, ஒவ்வொரு ஜாதகமே ஒரு வித்தியாசமானது. எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு பலன் சொல்லிக்கிட்டு இப்ப பாருங்க, பல விதமா இன்னைக்கு யூடியூப்ல ரீல்ஸ்ல அல்லது பொதுவா ஃபேஸ்புக்ல நான் ஒரு நாள்ல ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துருவேன். நான் 10ல சனி இருந்தா கோடீஸ்வரன் ஆயிருவேன், துலாத்துல சுக்கரன் இருந்தா அவன் பெருங்கோடீஸ்வரன், இப்படி எல்லாம் பலன்கள் வருது. இப்படியெல்லாம் ஒரு பலனே கிடையாது. துலாத்துல சுக்கரன் இருந்தவங்களாம் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? ஒருவேளை கோடீஸ்வரனா இருக்கிறவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி துலாத்துல சுக்கரன் இருக்கலாம். 10ல சனி இருந்தா பாராளையும் நடக்குமா? எத்தனை பேர்த்துக்கு 10ல சனி இருக்குது? அப்படின்னா என்னதான் இந்த ஜோதிடம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமானது. அங்க சனி இருக்கும், கேது பார்க்கும். ஒரு ஜாதகத்துல அந்த சனியை குரு பார்க்கும், ஒரு ஜாதகத்துல ராகு பார்க்கும், ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பார்க்கும், ஒரு ஜாதகத்துல கேது பார்க்கும், ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பார்ப்பாரு. எல்லாத்தையுமே பலனை மாத்தி விட்டு இப்ப நீங்களே இருக்கிறீங்க, உங்க மனைவி உங்க வீட்டுல இருந்துட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டு உள்ள போகும்போது ஐயோ மாட்டிக்குவோமேன்னு ஒரு எண்ணம் வருதா? வருது தானே? கஷ்டப்பட்டு தானே போறீங்க. அதுவே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்டாட்டிங்களா ஐயோ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஒரே குதூகலத்துல போறீங்கல்ல, அதுதான் பார்வை. ஒரு கிரகத்தினுடைய பார்வைகள் என்னன்னா, போன உடனே சுக்கிரன் முன்னாடி நிக்குது பொண்டாட்டி. சுக்கிரன்னா பொண்டாட்டின்னு அர்த்தம், செவ்வாய்னா கணவன் அர்த்தம்.
சுக்கிரன்னா பொண்டாட்டின்னு அர்த்தம். போன உடனே சுக்கிரன் முன்னாடி நின்னா நீங்க ஒரு பெக்கு சாப்பிட்டு போறீங்கன்னா என்னாங்க, முடிஞ்சுதா? இன்னைக்கு கதை முடிஞ்சுது. அதே பொண்டாட்டி ஊர்ல இல்ல, இப்ப சுக்கிரன் பார்க்கல உங்க ஜாதகத்தை, உங்க மனைவி அங்க இல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க பெக்கும் போட்டு போலாம், எதை வேணாலும் பண்ணிட்டு போலாம், அங்க கேட்க ஆள் இல்லை. இது மாதிரிதான் ஜாதகங்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள்ல வித்தியாசப்படுது. பொது பலன்கள் ஜாதகத்துல நடப்பதே இல்லை. அது 1,00,00,000 மக்கள்ல ஏதோ ஒரு 5% சரியா இருக்கலாம். 90% பேருக்கு, 95% பேருக்கு பொதுவான பலன்களை சொல்லி நம்ம ஜெயிக்கலாம்னா அது முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அவங்களுடைய அடிப்படை குணங்கள்ல, அவங்க பிறந்த ஊர்ல, அவங்க அப்பா அம்மாவோட கர்மாவுல எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த அடிப்படை ஜாதகத்தை நான் சொல்லி கொடுக்கறத நீங்க ரொம்ப ஒரு அற்புதமா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுங்கிறது இயலாத காரியம். அப்போ ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு இந்த அடிப்படை பாடங்களை நம்ம இலவசமாவே நடத்தி கொடுக்குறோம். இந்த அடிப்படை பாடங்களை கத்துக்கிறவங்க கட்டாயம் ஜோதிடரா ஓரளவுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல கொண்டு விட்டுருவோம். மற்றவங்க மாதிரி பலன் சொல்ல முடியாதுங்கிறது இல்லாம, இது அடிப்படையா, உயர்நிலையா, மேல்நிலையா, அப்படி எல்லாம் நீங்க நினைக்காம, இது ஒரு நல்ல நிலை ஜோதிடத்துல அப்படிங்கிற அளவுல உங்களை கொண்டு விடுவதற்கு தான் இந்த முயற்சி. இதுல ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. அதுக்காக நாங்க அடிப்படையிலிருந்து வர்றோம். இதுல உங்களுக்கு கொஞ்சம் சலுப்பா இருக்கலாம் சில பேர்த்துக்கு, இல்ல கேட்டதை கூட கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க ஏற்கனவே இதெல்லாம் நீங்க நிறைய அடிப்படையை நாங்க படிச்சிருக்கிறோம் அப்படி இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா கூட நான் சொல்லலாம். அதனால அது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டபுளா இருக்கலாம், இல்ல சில பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் குறையலாம். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கலாம். ஆனா அடிப்படைங்கிறப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம ஏன் வந்திருக்குது, எதனால வந்திருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அதனால எல்லோரும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாடத்தை தெளிவா கொண்டு போகலாம். சரி, இப்போ பொதுவா ராசி கட்டம், அதாவது ஒரு ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா ராசிகள். இப்ப ராசிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா அது 12 இருக்குது. 12 ராசிகள் இருக்குது. கிரகங்கள் எத்தனை இருக்குது? 9 கிரகங்கள் இருக்குது. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது? 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இது ஒரு அடிப்படை. கிரகங்கள் 9, நட்சத்திரங்கள் 27, ராசி 12. இந்த 12 ராசி என்னென்ன ராசி, அதுக்கு ஏதாவது பேர் இருக்குதா அப்படின்னா மேசம். முதல் ராசி மேசம். இரண்டாவது ராசி ரிஷபம். மூன்றாவது ராசி மிதுனம். 12 கட்டம் போட்டுக்குங்க. நான்காவது ராசி கடகம். ஐந்தாவது ராசி, இந்த நம்பர் போட்டே வாங்க, 1 2 3ங்கிறத போட்டே வாங்க. அதுல ஒரு 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 ரகசியம் இருக்கு, கடைசியை சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? 1வது ராசி மேசம், 2வது ராசி ரிஷபம், 3வது ராசி மிதுனம், 4வது ராசி
கடகம். 5வது ராசி சிம்மம். 6வது ராசி கன்னி. 7வது ராசி துலாம். 8வது ராசி விருச்சிகம். 9வது ராசி தனுசு. 10வது ராசி மகரம். 11வது ராசி கும்பம். 12வது ராசி மீனம். இந்த நம்பர்லாம் போட்டீங்க, இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? 12 ராசி என்னன்னு சொல்லிட்டோம். இதேதான் லக்கணம். 12 லக்கணங்கள் அப்படின்னா, ராசினா சந்திரன் ஒரு ராசியில நிப்பார். இப்ப நான் உங்களுக்கு உதாரணமா கேட்கிறேன், சந்திரன் 3வது ராசியில் நிற்கிறார் அப்படின்னா என்ன ராசி அது? ஓபன் பண்ணுங்க. சந்திரன் 8வது ராசியில் நிற்கிறார். அவ்வளவு. சந்திரன் 11வது ராசியில் நிற்கிறார். இவ்வளவுதாங்க. இது ராசி. சந்திரன் நிற்பது ராசி. உங்க ஜாதகத்துல லா அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்கும். லா. உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா லான்னு ஒரு இடம் போட்டு, அது லக்கணம். ராசி பிளஸ் லக்கணம். அப்போ லக்கணம் என்பது உங்களுடைய எல்லா ராசிங்கிறது பொதுவானது. ராசி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் நிக்கிறதுனால அது ஒரு ஊர் மாதிரி. ஒரு ஊருக்கு ஈரோட்டுக்கு போறேன் அப்படின்னா, ஈரோட்டுல எங்க போறேன்னு இருக்குது இல்ல. ஈரோட்டுக்கு போறேன்னா ஈரோட்டுல எங்க போற? ஈரோடுனா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போறியா, அல்லது வீரபஞ்சத்துக்கு போறியா, திருநர் காலனிக்கு போறியா, ஜிஹெச்சுக்கு போறியா, சென்னிமல் ரோடுக்கு போறியா, எங்க போற அப்படின்னு பர்டிகுலர் பாயிண்ட். சந்திரன்னா ராசி பொதுவானது, ஈரோடு அப்படின்னு சொல்றது. உங்க ஜாதகத்துல பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட், மிக மிக முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது லக்கணம். லான்னு போட்டிருப்பாங்க. அந்த லக்கணம் தான் நீங்க. அப்போ உங்க ஜாதகத்துல லாங்கிற எழுத்து 7வது இடத்துல இருந்ததுன்னா, 7வது ராசியில இருந்ததுன்னா, அப்ப நீங்க என்ன லக்கணம்? ரெண்டு பேர் தான் சொல்றீங்க, மத்தவங்க எல்லாம் சொல்லலையா? 200. சரி, 5வது ராசியில லான்னு போட்டிருக்கு. 5வது ராசியில லான்னு போட்டிருக்கு. மேஷம். 12வது ராசியில லான்னு போட்டிருக்கு. இத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நைட்டு 12 மணிக்கு டப்புன்னு ஒரு வடி அடிச்சு, எப்பா 12 ராசி சொல்லு, 12 லக்கணத்தை சொல்லுனா, கட 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 கடன்னு மேசம் ரிஷபம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படின்னு எவர் ஒருவர் வரிசையா அடிச்சு டக்கு டக்குன்னு சொல்றாரோ அவருக்கு ஜோதிடம் எளிமையாக வரும். பன்னெண்டு லக்னங்களையும் சொல்லுங்க பாக்கலாம். யாரோ ஒருத்தர் நான் சொல்றேங்க. மேஷம், ரிஷபம்,
மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். நீங்க புதுசா ஜாதகம் கத்துக்கிறீங்களா இல்ல முன்னாடியே தெரியும்? இல்ல சார், சும்மா இந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பேன் சார் யூடியூப்ல, அவ்வளவு. யூடியூப்ல கேட்கறது. சரி, வேற யாராவது புதுசா வந்தவங்க சொல்லுங்க பாக்கலாம். புதுசா வந்தவங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க தயங்கி தயங்கி இருந்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஜோதிடத்துக்குள்ள நீங்க பாருங்க, ஜோதிடத்துக்குள்ள நீங்க வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் கழட்டி போட்டு எனக்கு எந்த வெக்கமும் இல்லை அப்படின்னு வந்து நிக்கணும். அப்பதான் எதிரில் உட்கார்ந்து பலன் சொல்லும் போது தடுமாறாம சொல்ல முடியும். ஒரு மேடையில பேசும்போது ஆளுமை தன்மையோட பேச முடியும். அப்படி ஒரு 5000 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல உங்களை அப்படியே வந்து நிறுத்தி காமிக்க முடியும். அதுக்கு நான் அவங்கள ட்ரெயின் பண்ணிடுவேன். அது ஒரு மேட்ரே இல்லை. ஆனா நீங்க இங்க யாராவது சார் நான் புதுசு, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க யாரு? ராமன் சொல்றேன் சார். சார் நான் ராமன் சொல்றேன் சார், ஹைதராபாத்ல இருந்து. ஒரு நிமிஷம் கிரிதரன் சொல்லுங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்பதான் வரைக்கும் கத்துக்கிறீங்களா? இந்த இடையில கசகசன்னு பேசுறவங்க எல்லாம் மைக்க ஆஃப் பண்ணிக்குவீங்க. யாரு பேச விரும்புறீங்களோ அவங்கள மட்டும். இப்ப நாதன், டிவி நாதன் யாரு? ஹைதராபாத்ல இருக்குங்க. சொல்லுங்க. எல்லாரும் வீடியோல வந்தீங்கன்னா, நான் வீடியோல வந்திருக்கிறேன்ல, நீங்க எல்லாம் வீடியோல வந்தா நீங்க ஏதாவது குறைஞ்சு போயிருக்கீங்களோ? சொல்லுங்க. எல்லாரும் வீடியோல வர்றதுக்கு என்ன கஷ்டம்? ஏதாவது ரகசிய வகுப்பு நடத்துதா, இல்ல ஏதாவது இருட்டுல படம் காமிக்கிறோமா? ஜோதிட வகுப்பு தான் நடத்துறோம். எல்லாரும் வெளியில வந்து நின்னா என்ன தப்பு? ஜோசியம் கத்துக்கிறதா? ஐயா நான் சொல்றேங்க. யாருங்க? ராஜாராம். நீங்க என்ன ஜோசியமே கத்துக்கிட்டது இல்லைங்களா? இல்லைங்க. சொல்லுங்க. முதல் ராசி மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், 8வது ராசி விருச்சிகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். சூப்பர். டிவி நாதன் சொல்றேன் சார். சொல்லுங்க. 12 ராசிகள்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஐயா அருமை. போதும். இப்படி எல்லாரும் என்ன பண்ணும், மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்படி ஏன் இந்த மாதிரி வந்து 12 ராசி மண்டலம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த 12ஆ பிரிச்சிருக்கிறாங்க? இந்த 12 கட்டத்துல ஏன் பிரிச்சிருக்கிறாங்கன்னா 12 மாசம் 12 மாசம் 12 கட்டம். புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு கட்டமும் ஒரு மாசம். இப்ப மேச மாசம் அப்படின்னா என்ன தெரியுமா? சித்திரை. சித்திரை மாசத்தில் சூரியன் இருந்தால் மேசம் என்கின்ற ராசியில் அல்லது லக்னத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம், மேசம் என்கின்ற ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் சித்திரை மாசம். ரிஷபம் என்கின்ற மாசத்தில் சூரியன் இருக்கும் நேரம், சஞ்சரிக்கும் நேரம்
வைகாசி. மிதுன மாதத்தில், மிதுனம் 3வது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் ஆனி. 4வது ராசியான கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் ஆடி. 5வது ராசியான சிம்மத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் ஆவணி. 6வது ராசியான கன்னியில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் புரட்டாசி. 7வது ராசியான துலாத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் ஐப்பசி. 8வது ராசியான விருச்சிகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் கார்த்திகை. 9வது ராசியான தனுசுவில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் மார்கழி. 10வது ராசியான மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் தை. 11வது ராசியான கும்பத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் மாசி. 12வது ராசியான மீனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரம் பங்குனி. இந்த 12 மாதங்களை தான், அதாவது ஏன் ராசி கட்டத்தை 12ஆ பிரிச்சிருக்காங்கன்னா சூரியனோட ஓட்டம் 12 மாதங்களா அது பிரிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அப்ப இன்னைக்கு ஆடி மாசம்னா அது என்ன ராசி? இப்ப ஆடி மாசம் என்ன ராசி? தெரியாத சொல்லுங்க பாருங்க. ஏற்கனவே ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இங்க வந்து சும்மா கேட்டுட்டு இருக்க, நீங்க வந்து அப்டேட் பண்ணுவீங்க. தெரியாதவங்க சொல்லுங்க. கடகம் ஐயா. கடகம். இப்ப கடக ராசி தான் சூரியன் சஞ்சரிச்சிட்டு இருக்காரா? கரெக்டா? ஆமாங்கய்யா. எத்தனை பேர் ஆமாங்கிறது? ஆமாங்க. ஆமா. சேலம் ராஜாராம். ஆமா ஆமாங்கய்யா. தருமபுரி வாசுதேவன்யா. சிறப்பு. அப்ப எல்லாரும் ஓரளவுக்கு இந்த சூரியன் வந்து இங்க இருக்கிறாரு, அப்ப கடகத்துலதான் சூரியன் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எல்லாம் போட சொன்னோம்ல, 1ஆம் நம்பரு 2ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு இப்படிலாம் போட சொன்னோம்ல. பொதுவா 1ஆம் நம்பர் அப்படின்னா நீங்க எந்த கிரகத்தை சொல்லுவீங்க? சூரியன் தானே 1ஆம் நம்பர். நீங்க சொல்லுவீங்க. ஆமாங்க ஆமாங்க, 1 சூரியன். அவர் உச்சமடைகிற ராசி மேசம், அதுதான் 1ஆம் நம்பர். புரிஞ்சுட்டீங்களா? 2ஆம் நம்பர் யாரு புரியுது? உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம், அதான் 2ஆம் நம்பர். சந்திரன் போய் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம், அது 2ஆம் நம்பர். புரிஞ்சுங்களா? இப்ப 3ஆம் நம்பர்னு சொன்னேன், உடனே அங்க ஏதாவது உச்ச நீசம்னா மிதுனத்துல எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, நீசமும் இல்லை. மிதுனத்துல
எந்த கிரகமும் உச்சம் இல்லை, நீசம் இல்லை. அப்போ 4ஆம் இடம் அப்படின்னா அது கடகம். 4வது நம்பர் போட்டிருக்கிறது கடகம். இது 1, 2, 3க்குலாம் என்னென்ன இருக்குதுன்னா, 1ஆம் நம்பர்னா நான் தான் அப்படின்னு பேசக்கூடியவன் ஒண்ணு, நான். 2ஆம் நம்பர்னா இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன் அப்படிங்கிறது 2 மனசா இருக்கக்கூடியவன் ரிஷபம். 3ஆம் நம்பர்னா 3 வந்து புதனை சார்ந்தது மிதுனத்துல. அப்ப புதனுடைய தன்மைகள்ல கிரிமினலா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய தன்மை மிதுனத்துக்கு உண்டு. 4 அப்படின்னாவே அது கடகம். கடகத்துக்கு எப்பவுமே தாய்மை குணம் உண்டு. ஒருத்தர் போய் ஒரு ஒரு கஷ்டம்னா கடக ராசி கடக லக்னக்காரங்க இருந்தா எப்படியாவது அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு உதவும் தன்மை, அதாவது எல்லா கடக லக்னமும் அப்படி இல்லை, பட் இருந்தாலும் ஒரு உதவும் தன்மை, அது ஒரு தாயினுடைய ராசி. அது 4 அப்படின்னா என்னன்னா, இந்த 1ஆம் நம்பர் மேச ராசி மேச லக்னக்காரங்க வீட்டுல எல்லாம் இருக்கும். இந்த 1ஆம் நம்பரு அதுல 1 பிறந்தவங்க, 1ஆம் நம்பர் வீட்டுல வசிக்கிறவங்க 1, 10, 19, 28, 37, 46 இப்படி 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, இல்லைன்னா கூட்டு எண் 1ஆ வரவங்க, இல்லைன்னா அதிகமா டேட் ஆஃப் பர்த்ல 1 வருது. இப்படி எல்லாம் மேச லக்கணம் மேச ராசியில யாராவது பிறந்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்படின்னு இருக்கு. இங்க யாராவது மேச ராசி மேச லக்கணம் இருக்கீங்களா? யாராவது மேச லக்கணக்காரங்க, மேச ராசிக்காரங்க? நான் மேசராசிங்க சார். சிவராமன். சரி, சிவராமன் மேச ராசி. உங்க வீட்டுல யாருக்காவது 1ஆம் நம்பர் பர்த்டே டேட் இருக்குதா? இல்ல குடியிருக்கிற வீட்டுல என்னுடைய எண்ணில் 1 வருதா? இல்ல ஓட்டக்கூடிய வண்டியில 1 வருதா? 1 ஆதிக்கம் செலுத்துதா? 31 வருது. சரி, வேற? சார் நான் மேசராசிங்க சார். என் பொண்ணு 10ஆம் தேதி பிறந்திருக்கா. 10ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த 1ஆம் நம்பர் அவங்களுக்கு வரும். நான் ஒரே பொண்ணு தான் சார். சரி, அதான் 10ஆம் தேதி பிறந்திருக்கா. இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த 1, 2, 3, 4 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு எண்களை அந்த அந்த ஜாதகருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அது அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ராசிகளின் தன்மை. இப்ப பாருங்க, ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி கொண்டது. இப்ப மேசம்னா 30 டிகிரி, 30 to 60 டிகிரி ரிஷபம், 30 to 60 டிகிரி ரிஷபம், 60 to 90 டிகிரி மிதுனம், 90 to 120 டிகிரி கடகம், 120 to 150 டிகிரி சிம்மம், 150 to 180 டிகிரி கன்னி, 180 to 210 டிகிரி துலாம், 210 240 டிகிரி விருச்சிகம், 240 270 டிகிரி தனுசு,
270 300 டிகிரி மகரம், 300 to 330 டிகிரி கும்பம், 330 360 டிகிரி மீனம். டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். ஏன் சார் சூரியன் ஒவ்வொரு மாசமும் சொன்னீங்க, இப்போ எல்லாமே 30 டிகிரி தான் இருக்குது. அப்ப 360 நாள் தானே வரணும். ஆனா நம்ம ஒரு வருஷத்தை கடக்கிறது 365 நாள் கடக்கிறோம். நீங்க 360 டிகிரி தான் இருக்குதுங்கிறீங்க. அப்ப எப்படி சார் அந்த 365 கால் எப்படி சார் பண்றது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குதா? இருக்குயா. அது எப்படி ஆமாங்க சார் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கட்டங்கள் 12மே அட்மின் ஏதாவது ஒரு கட்டத்தை சும்மா போட்டு விடுங்க. 12 கட்டத்தை போட்டு விடுங்க. ஏதாவது ஒரு கட்டம் போட்டு விடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த 12 கட்டங்கிறது கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி 12 கட்டங்கள் எல்லாமே ஒரே அளவுல இல்லை, ஒரே அளவுல கிடையாது. இந்த இது இல்லாம இருந்தா நல்லா இல்ல, வேணாம் ஜாதகத்தை எடுத்துருங்க. அது உங்களுக்கு சரியா வரல. அது நீங்க ஜாதகம் தான் போட்டிருக்கிறீங்க. சும்மா ஒரு 12 கட்டம் எந்த ஒரு உதாரணம் இல்லாம 12 கட்டத்தை போடணும். அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி பரவாயில்ல, அடுத்த டைம் போட்டுக்கலாம். ஆமா, இப்ப 365 நாளைக்கு என்னன்னா, பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், சித்திரை மாசம் 31 நாள் குறிச்சுக்கோங்க. சித்திரை மாசம் 31 நாள் அப்படின்னா சூரியன் 31 நாள் இருப்பாருன்னு அர்த்தம். சித்திரை மாசத்துல 31 நாள், வைகாசியில 32 நாள், வைகாசியில 32 நாள், ஆணியிலையும் 32 நாள், ஆவணியில 31 நாள், புரட்டாசிக்கு 30 நாள், ஐப்பசிக்கு 30 நாள், கார்த்திகைக்கு 29 நாள், மார்கழிக்கு 30 நாள், தை மாசத்துக்கு 29 நாள் தான், மாசிக்கு 30 நாள், பங்குனிக்கு 30 நாள். இது டோட்டலா போட்டு கூட்டுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இத டோட்டலா போட்டு கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. அதாவது நாம எதுக்கு 31 32 கொடுத்தோம். சித்திரையில ஒரு நாள் இருக்குது, வைகாசியில 2 நாள் 3 நாள் ஆச்சு, ஆணியில ஒரு 2 நாள் 5 நாள், ஆடியில ஒரு 2 நாள் 7 நாள், ஆவணியில ஒரு நாள் 8 நாள் இருக்குது. ஆவணியில
ஒரு நாள். 1 2 3 2 5 2 7 1 8 நாள் இருக்குது. அப்ப குறைக்கிற நாள் பாருங்க, தையில 29, கார்த்திகையில 29, 2 நாள் போச்சு. அப்ப அதுல 6 நாள் வந்துருது. அப்ப கிட்டத்தட்ட 365 நாள்ங்கிறது அந்த 365ஐயும் கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. சூரியன் ஒவ்வொரு மாதமும் போகும்போது இந்த அடிப்படையில தான் ஒரு ராசிய கடக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படித்தான் இந்த நாட்களை ஏத்தி ஒரு பக்கம் குறைச்சு, விருச்சிகத்துல குறைச்சிடுறாங்க, தையில குறைச்சிடுறாங்க. ஆனா மேசத்துக்கு கொஞ்சம் எச்சு கொடுக்குறாங்க, ரிஷபத்துக்கு எச்சு கொடுக்குறாங்க, மிதுனத்துக்கும் எச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எச்சு கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல கரெக்டா 30 மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல குறைச்சதை கழிச்சோம்னா நமக்கு 365 நாள் 366 நாளுக்குள்ளார ஒரு வருஷத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு வந்துருது. அதைத்தான் அந்த சூரியன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செல்கிறார் அப்படின்னு இருக்கு. சரி, இது டிகிரி, அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கும் இத்தனை நாள்னு இருக்குது. நண்பர்களே, எங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனி மாசம் எத்தனை நாள் சூரியன் இருப்பாரு? ஐயா 32 நாளுங்க. 32 நாளுங்க. 32 நாள் இருக்காரா? கரெக்டா? ஆமாங்கய்யா. ஓ ஆமாங்க, ஆணி 32 நாள் தாங்க. சரி. தை மாசம் 29 நாளுங்க. 29 பங்குனி 30 சார். 30 நாளுங்க. கார்த்திகை 29 நாளுங்க. 29 நாள். 30 29 கரெக்டா பார்த்து சொல்லுங்க. 29 நாள். சரியா? சரிதாங்க. அப்போ ஒன்னொன்னுக்கு ஏத்துறது. சரி, சித்திரை 31 நாள் சார். 31 நாளுங்க ஐயா. வைகாசி 32 நாள். 32 நாள். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். இது எதுக்கு தெரியுமா பயன்படுது? இப்ப நாம விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒரு பதிவு போடுறோமா? ஆமா சார். போடும்போது நாம போடுற டைம் ஒண்ணு, இந்த உலகமெல்லாம் சும்மா தெரியாம ஏதோ ஒரு டைம் போடுது. புரிஞ்சுதுங்களா? நாம சூரியன் கரெக்டா எப்போ அடுத்த மாசத்துக்கு போறாரோ அதுல இருந்து 6.25 மணி நேரம் முன்னாடி இருக்கிற டைமை விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு கரெக்டா சொல்றோம். ஆனா பல பேரு தவறுதலா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனாலயே என்னவோ அவங்களுக்கு பொதுவா ஒரு யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிறவங்க அல்லது ஒரு 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 பொது வெளியில ஃபேமஸ் ஆகிறவங்க சும்மா பொதுவா ஏப்பா நைட்டு 10 மணிலேருந்து காலைல 10 மணி வரைக்கும் போ அப்படின்னு மக்களை சொல்லி ஏமாற்றுகிறார்கள். காலத்தை சரியாக சொல்ல வேண்டும். காலத்தை கணித்து சொல்பவனே கால கணிதன். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. கால கணிதம் தான் ஜோதிடம். கால கணிதம் தான் ஜோதிடம். உங்களுக்குள்ள ஒரு மேஜிக் சொல்லட்டுமா? பொதுவா 7ஆம் பாவத்தை மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம்.
7ஆம் பாவம் என்பது எந்த ராசி? துலாம் ராசி. அதாவதுங்க உங்க லக்கணத்துக்கு ஒன்னொன்னு மாறுபடும். பொதுவா நாங்க மேசத்துக்கு 7ஆம் பாவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம். உங்க லக்கணம் துலாம்னு வச்சுக்கோங்க. உங்க லா போட்டிருக்கிற இடம் துலாம்னா உங்களுக்கு 7ஆம் பாவம் என்ன ராசி? மேஷம். அப்படித்தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? பொதுவா 7ஆம் பாவத்தை மனைவி, கலஸ்தரம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? கலஸ்திரம். தெரியுதுங்க ஐயா, சொல்லிக் கொடுங்க ஐயா. சுக்கிரன். நம்மளுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ங்க ஐயா. நமக்கு நேர் ஆப்போசிட். சரி, இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் சொல்றேன் என்ன. சரியா? ஏன்னா எடுத்த உடனே நீங்க ஜாஸ்தி போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அது சரியா இல்லாம கூட போயிடும். சரி, இப்ப பாருங்க, பொதுவா இந்த 360 டிகிரிய நம்ம முன்னோர்கள் வட்டமா வச்சிருந்தாங்க. வட்டம் தான் முதல்ல இருந்தது. அப்புறம் பின்னாடி வந்தவங்க அதை திருத்தி சதுரமாக்குனாங்க. சதுரமாக்கி அதை 12ஆ பிரிச்சு ஒரு ராசிக்கும் ஒரு 30 டிகிரி கொடுத்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்ப இந்த வட்டமா இருந்ததுல ஒரு சரியான அமைப்புல ஜோதிடம் சொல்ல முடியல. இந்த சதுரமா இருக்கிறதுல எல்லா வகையிலையும் ஒரு ஜோதிடத்தை ஒரு உட்பொருளா கொண்டு போக முடிஞ்சது. அப்போ இந்த வட்டத்திலிருந்து சதுரம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு யாராவது தெரியுமா? இந்த சதுரம் உண்மையா, இந்த சதுரத்துல பலன் சொன்னா கரெக்டா அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? ஐயா தெரியாதுங்க ஐயா. இந்த சதுரத்தை எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா அதனுடைய மேல் கூரையில 12 ராசிகளும் 12 கட்டங்களா மேல் கூரையில வடிச்சிருக்கிறாங்க. நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். சிதம்பரம் நடராஜர் கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எத்தனையோ 3000 ஆண்டுங்கிறாங்க, 5000 ஆண்டுங்கிறாங்க. அப்ப சிதம்பரத்துல ஒரு ரகசியம்னு சொல்றாங்க. சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறாங்க. அதுல என்னன்னா, இந்த வட்டமா இருந்த இந்த ராசி கட்டத்தை இப்படி பார்க்காதீங்க, இப்படி ஸ்கொயரா பாருங்கன்னு சொல்லி கொடுத்தது சிதம்பரம் மேற்கூரை. சிதம்பரத்துல மேல் கூரையில 12 ராசிகளையும் போட்டு இது மேஷம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கன்னின்னு 12 ராசிகளையும் போட்டு மேல் கூரையில வச்சிருக்கிறாங்க. அப்போ அது ரகசியம் சிதம்பரத்தில் நிறைய இருக்குது. இது ஒரு ரகசியம் சிதம்பரத்தில். அப்ப இத பார்த்த ஒரு அறிஞரோ அல்லது யாரோ ஒரு முனிவரோ இந்த கட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வட்டத்தை சதுரமாக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க சிதம்பரம் போனாலும் பார்க்கலாம். யாராவது சிதம்பரத்துல இருக்கிறீங்களா? நான் சிதம்பரம் ஐயா. சிதம்பரம் கோயில் பார்த்திருக்கிறீங்களா? பார்த்தது இல்லைங்க ஐயா, ஆனா கோயில் போயிருக்கேன். எந்த இடத்துலன்னு தெரியலங்க ஐயா. மேல இதுக்கப்புறம் போனா பாக்குறேன். சிதம்பரம் மேடையில மேல. சரிங்க ஐயா, பாக்குறேங்க. அப்படி போனதான் சாமி பாக்குறோம், அப்புறம் வந்துடுறோம் இல்லைங்களா? அதுல ஒரு ரகசியம் இருக்குங்களா? அது ஏனுங்க வந்து இந்த அது அந்த முன்னாடிதான் நடராஜரை காமிக்கிறாங்க. அது என்னங்க ஒரு கல்லறை மாதிரி இப்படி நீளமா இருக்குது, ஏனுங்க அது?
அது வில்வ இலைய வந்து தங்கத்துல வச்சிருப்பாங்க ஐயா. ஆகாயம்ன்றத அதை உணர்த்துறாக அந்த ரகசியம் சொல்லுவாங்க. அதையும் அதெல்லாம் நான் ஒண்ணும் இல்லைங்க. கேள்விப்பட்டேன். அது திருமூலரோட ஜீவ சமாதிங்க. அப்படிங்க ஐயா. சரி, சரி. நடராஜருக்கு கீழே இருக்கிறது சமாதிங்க. அது திருமூலருங்க. சரிங்க ஐயா, சரிங்க. புரிஞ்சுதுங்களா? சரிங்க. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, நீங்க திருமூலர்னு கூட நீங்க நம்ப வேணாங்க. மாணிக்க வாசகர் நடராஜருடன் கலந்தாருங்கிறீங்கல்ல, அவர் நடராஜருக்குள்ளேயே போக முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்க, இல்லைங்க. மாணிக்க வாசகர் நடராஜருடன் கலந்தார் அப்படிங்கிறாங்கல்ல, ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க ஐயா. அப்படின்னு சொன்னா நடராஜர் கூடயே போக முடியும்? அப்ப நடராஜருக்கு கீழே மாணிக்க வாசகர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அது எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேடை? அது எதுக்கு அந்த கோயில் அந்த ஒரு இது முன்னாடி ரூமோட முடிஞ்சு போச்சு? எதுக்கு அத்தைச்சோடு நீளம்? அப்ப திருமூலரோ திருமூலட்டானர்னு அந்த சன்னதிக்கு பேரு. திருமூலரோ அல்லது மாணிக்க வாசகரோ அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஜீவ சமாதி தான் அவங்க எல்லாம் செத்து போறவங்க இல்லை. அப்ப ஜீவனுடைய சமாதியா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எவர் ஒருவர் நடராஜரை மட்டுமே பார்க்காமல் அந்த அந்த நடராஜரை சுத்தி வலம் பரிக்கிரமா அப்படி வலம் வர்றது, எவர் ஒருவர் இப்படி வலம் வந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நடராஜருடைய முழு கருணையும் அந்த ஜீவ சமாதியினுடைய வெளிப்பாடும் அற்புதமா கிடைக்கும். அப்ப சுத்தம் நடராஜர் ரவுண்ட் 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 சுத்துனா இவன் என்னடா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறான், என்னடா இவன் வந்த நேரம் இருந்தா கூட இப்படி திரும்பிட்டு போயிடலாம். இப்போ ஒரு புள்ளை இருக்குது, அந்த புள்ளைகிட்ட போய் முன்னாடியே நின்றுட்டு இருந்தா அந்த புள்ள என்ன நினைக்கும்? பொழப்புல நினைக்கும். அந்த புள்ளையவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா ஒரு காலத்தையே லவ் பண்ணாது. உண்டா இல்லையா? பாக்குறது ஒண்ணு, என்ன அந்த புள்ளையவே சுத்திட்டு இருந்தா லவ் பண்ணாத, திரும்பி பார்க்காத. அது மாதிரி இறைவனும் அப்படித்தான். சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா இந்த உலகம் சுத்துது. இந்த உலகம் சுத்துது. சுத்துற உலகத்துல நீங்களும் சுத்துனீங்கன்னா உங்களுக்கு அருள் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ஐயா புரியுதுங்கய்யா. இந்த உலகம் இந்த பூமி என்ன பண்ணுது? சுத்துது. சுத்துற உலகத்துல நீங்க மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்ப இந்த உலகத்தோட நீங்களும் சுத்தணும். அது சுத்தும் போது நீங்களும் சுத்தணும்ல. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. புரிஞ்சுதுங்களா? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. அப்ப இந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம். அப்ப ரவுண்ட் த கிளாக் வந்துகிட்டே இருக்குது. ரவுண்ட் அடிக்குது. ரவுண்ட் 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 ரவுண்ட். அப்ப நீங்களும் ரவுண்ட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போனாலும் விடாம ரவுண்ட் அடிச்சீங்கன்னா அது நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். சரி, இதுல பாருங்க, சவுத் இந்தியன் கட்டங்கள் 12 இப்படி இருக்குது. அதே நார்த் இந்தியன் இருக்குது, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்படி அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் கட்டங்களை போடுங்க. நார்த் இந்தியன் ஸ்டைல் கட்டம்னு கொடுத்துருப்போம் பாருங்க, அதை போடுங்க. சவுத் இந்தியன் கட்டத்தையும் போடுங்க. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம்.
நார்த் இந்தியன்கிறது இப்படி முக்கோணமா இருக்கும். ஆதித்யா போட்டுறேன். நார்த் இந்தியன்ல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? அதையும் சொல்லி கொடுத்துடலாம். ஆமாங்க சார். ஆமா, நார்த் இந்தியாவுக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது வந்து நார்த் இந்தியன் கட்டம். இதுதான் நார்த் இந்தியன். இதுல பாருங்க, லக்கண பாவம் அப்படின்னா சும்மா மகரம்னு வச்சுக்கோங்க. இப்ப மகரத்துல குரு இருக்கிறார். இந்த ஜாதகத்துல லக்கணம் அப்படின்னு போட்டு மகரம் இருக்குது. ஆனா பாருங்க நண்பர்களே, இதை நீங்க நேரா போக கூடாது, ரிவர்ஸ்ல தான் வரணும். 2ஆம் இடம் அது பாருங்க ஒரு சின்ன முக்கோணம். 1ஆம் இடம் மகரத்துக்கு பெரிய முக்கோணம் கொடுத்துட்டாங்களா? சும்மா லக்கணம் மகரம்னு இதுல போட்டிருக்கிறோம். உங்க 10வது ராசியை நம்ம லக்கணமா போட்டிருக்கிறோம். அப்போ லக்கணம் மகரம், மகரத்துக்கு ஒரு பெரிய முக்கோணம், மேசத்துக்கு ஒரு பெரிய முக்கோணம், கடகத்துக்கு ஒரு பெரிய முக்கோணம், துலாத்துக்கு ஒரு பெரிய முக்கோணம். சர ராசிகளுக்கு ஒரு பெரிய முக்கோணம் கொடுக்குறாங்க. ஸ்திர ராசி சரம் ஸ்திரம் உபயம்னு இருக்கு ராசிகள்ல சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் சும்மா சரம்னு உங்களுக்கு சொல்றேன், நம்ம கட்டத்தை போடும்போது அதுல விளக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது சரராசியை பெருசு பண்ணி ரிவர்ஸ்ல பார்க்க சொல்றாங்க. 1ஆம் நம்பர் அப்படின்னா நேரா பாருங்க, லக்கணம் வந்து மகரம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து 2வது கட்டமா கும்பத்தை பார்ப்போம். இங்க 2வது கட்டம் கும்பம் கிடையாது, 2வது கட்டம் தனுசு, ரிவர்ஸ்ல பார்க்கணும். 3வது கட்டம் விருச்சிகம், 4வது கட்டம் சனி 4, 5வது கட்டம் துலாம், மகரம் தனுசு விருச்சிகம் துலாம் கன்னி 5வது கட்டம், 6வது கட்டம் உங்களுக்கு சிம்மம், 7வது கட்டம் கடகம், 8வது கட்டம் மிதுனம், 9வது கட்டம் ரிஷபம், 10வது கட்டம் மேசம், 11வது கட்டம் மீனம், 12வது கட்டம் கும்பம். இப்படி ரிவர்ஸ்ல அவங்க பாக்குறாங்க. நம்ம வந்து நேரா பார்க்கக்கூடியவங்க, அவங்க ரிவர்ஸ். இப்படி ரிவர்ஸ்ல பார்த்து பலன் சொல்ல முடிஞ்சுதா அப்படின்னா அந்த அளவுக்கு பலன் சொல்ல முடியாம தான் எல்லா நாட்டுக்காரங்களுமே சோதிடம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற சோதிட சுவடிகளை, சோதிட பாடங்களை எல்லா நாட்டுக்கும் எடுத்து செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த முறை, வடநாட்டு முறை நமக்கும் இதுக்கும் சரி வரல. இது வந்து ஒரே அமைப்புல இல்ல, டிகிரி கரெக்டா இல்ல. ஒண்ணு பாருங்க பெருசா இருக்குது, ஒண்ணு சின்னதா இருக்குது, இன்னொன்னு வேற மாதிரி இருக்குது. அப்ப இது ஒரு சரியான அமைப்புல வரல. அதனால இது நமக்கு வேண்டாம், எடுத்துருங்க. வடநாட்டு முறைங்கிறது ரிவர்ஸ் பாக்குறது. அப்படியே 1 2 3ன்னு அதுலயே போட்டிருப்போம், அப்படியே ரிவர்ஸ். இது நமக்கு ஒத்து வரல, இதை எடுத்துட்டோம். நம்ம முறை அப்படிங்கிறது 12 கட்டங்கள் எழுதுறது. நம்ம கட்டம் போடுங்க, 12 கட்டம் இருக்குதா? இதுதான் நம்ம கட்டம்.
1ஆம் நம்பர்னு கடகம், கடகத்தை போட்டிருக்கிறோம். லான்னு போட்டு கடகத்தை போட்டிருக்கிறோம். 2ஆம் நம்பர் சிம்மம், 3ஆம் நம்பர் கன்னி, 4ஆம் நம்பர் துலாம், 5ஆம் நம்பர் விருச்சிகம், 6ஆம் நம்பர் தனுசு. இது வந்து கடகத்திலிருந்து எண்ணும் போது. 7ஆம் நம்பர் மகரம், 8ஆம் நம்பர் கும்பம், 9ஆம் நம்பர் மீனம், 10ஆம் நம்பர் மேசம், 11ஆம் நம்பர் ரிஷபம், 12ஆம் நம்பர் மிதுனம். இது கடகத்திலிருந்து, கடகத்தை லக்கணமா வச்சு நம்ம வலப்புறமா எண்ணி வர்றோம். இந்த கட்டத்துல நம்ம கிரகங்களை கொண்டு போய் அடைச்சு பலன் சொன்னா அக்யூரசியா வரும். அதனாலதான் இந்த கட்டம் மேன்மையானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த கட்டத்தை சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேசத்தை சரம், 12 கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. மேசத்தை நாம என்னன்னு சொல்றோம்? சரம். சரம்னா என்னன்னா நண்பர்களே, ஓடிக்கொண்டே இருப்பது. ஓரிடத்துல நிக்காது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கொண்டே இருப்பதற்கு நம்ம எதை சொல்லலாம்? தண்ணி, தண்ணியை நதி. சொல்லலாமா? நதியை சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப சரம் என்றால் ஓடிக்கொண்டே இருப்பது. அப்ப பாருங்க, மேசம் வந்து சரம்னு நம்ம சொல்றோம். இந்த மேச லக்கணம் அல்லது மேச ராசிக்காரங்க ஓரிடத்துல, மேச லக்கணக்காரங்க நீ மெயினா வச்சுக்கோங்க, ஓரிடத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஓரிடத்துல தேங்கி நின்ற மாட்டாங்க. இந்த மேச லக்கணம் ஆடுன்னு சொல்றோம், ஆடு. அப்போ மேச லக்னம் ஓரிடத்துல இருக்காது, அப்படி போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. மேசம், கடகம், துலாம், மகரம் இது எல்லாமே சரம். மேசம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சரம். மேசத்துக்கு ஆடு, கடகத்துக்கு நண்டு, துலாத்துக்கு தராசு, மகரத்துக்கு மகர யாழி. இது எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பதை சொல்றது. ஸ்லோவா ஓடுறது, ஃபாஸ்டா ஓடுறதுன்னு இருக்குது. அதுலயும் இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்றது இந்த கடகம், ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ணும், அதுல ஃபாஸ்டா ஓடும். சரி, அதுக்கு அடுத்து ஸ்திரம். ஸ்திரம்னா ஒரு நிலையா நிக்கிறது, ஒரு நிலையா நிக்கணும். அந்த ஸ்திர ராசிகள் என்னென்ன அப்படின்னா, ஒரே நிலையா மரம் மாதிரி நிக்கிறது. ஒரு இடத்துல இப்ப காலையில இப்ப நீங்க வந்து கல்லாவுல போய் உட்கார்ந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த கல்லாவிலேயே உட்கார்ந்துருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த ஸ்திர ராசிக்காரங்க. அவங்க யாருன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். ஒரே இடத்திலேயே இருந்து இயங்குவாங்க. ஒரு கல்லாவில் உட்கார்ந்து அங்கேயே உட்கார்ந்து பண்ணுவாங்க, ஒரு இடத்துலயே உட்கார்ந்துக்குவாங்க, அந்த இடத்த விட்டு நவர மாட்டாங்க. காலையில போய் உட்கார்ந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து ஒருத்தர் போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் அங்க உட்கார்ந்தாருன்னா அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருப்பார் சாயந்தரம் வரைக்கும்.
எங்கேயும் போக மாட்டாரு. சாப்பிட்றதையும் அங்க வீட்டுல இருந்தே கொண்டு வந்துடுவாரு. அதே டேபிள்லயே உட்காந்து சாப்பிட்டு போயிடுவாரு. இதுதான் வந்து ஸ்திரம். உபயம் அப்படின்னா போயிட்டு வந்துடுறது, இப்படி போயிட்டு வர்றது. போயிட்டு எது வரும்? கடல். கடல் அலை என்ன பண்ணும்? இப்படி நேரா வரும், திரும்பி ரிவர்ஸ் போகும். அப்ப இந்த மிதுனக்காரங்கள்லாம் இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4மே ஒரு நிலையில் இருக்கு. இப்படியும் போகும், இப்படியும் வந்து ஒரு ஊர்ல வீடை வச்சுக்குவாங்க, ஒரு ஊர்ல ஆபீஸுக்கு போவாங்க, ஒரு ஊர்ல வீடை வச்சுக்குவாங்க, ஒரு ஊர்ல போய் தொழில் பண்ணுவாங்க. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா அங்கேயே போய் குடியிருக்கலாம்னா அது பண்ண மாட்டாங்க. அது பண்ண மாட்டாங்க. ஒரு ஊர்ல தொழில் செய்வாங்க. இப்ப பாருங்க, இப்ப ஈரோட்ல வந்து ஒரு தொழில் செய்யணும்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஷபம், சிம்மம், இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீன ராசிக்காரங்க ஈரோட்ல தொழில் பண்றாங்கன்னா அவங்க பக்கத்து ஊர்ல இருந்து வருவாங்க. எந்த ஊர்ல இருந்து? இப்ப நசீனூர்ல இருந்து வருவாங்க, வந்துட்டு போவாங்க திரும்பி நசீனூர். இல்ல பெருந்துறையில இருந்து வருவாங்க, வந்துட்டு போவாங்க. இப்படி வந்துட்டு வந்துட்டு போறவரு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதுல கூட பாருங்க, வந்துட்டு வந்துட்டு போறது எது? எது போகுது வந்துட்டு வந்துட்டு? மூச்சு. அதுல முதல் ராசியா மிதுனத்தை வச்சான், அத காற்று ராசியா வச்சான். அத 3ஆம் இடத்துல வச்சான், காற்று. அதுல இருக்கிற புனர்பூச நட்சத்திரம் மூக்கு, காற்று. மூக்கில மேல உள்ள போகுது, திரும்பி வருது, மேல போகுது, திரும்பி வருது. அதுதான் உபயம். புரிஞ்சுதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதுங்க ஐயா. அப்படியே நேரம் அதுக்கு அடுத்து வாருங்க, கன்னி. கன்னி நிலவீடு, அது விவசாய வீடு. கன்னி வந்து நிலம். அது எந்த நிலம்னா விவசாய நிலம், விவசாய வயல்கள். சார் இங்க என்ன சார் போயிட்டு போயிட்டு வருதுன்னா, ஒரே பயிரை இவங்க திரும்ப திரும்ப போடுறது இல்ல. ஒரு தடவை நெல் போட்டா ஒரு தடவை மாத்தி எள்ள போடுவாங்க, மாத்தி மாத்தி போடுறதுக்கு பேரு இந்த கன்னி. அதே போல கன்னிக்கு பாருங்க, கன்னி கழியாத பெண்ணின் எண்ணங்கள். இந்த மாப்பிள்ளையை கட்டினா நல்லா இருக்குமா, அந்த மாப்பிள்ளையை கட்டினா நல்லா இருக்குமா, அடுத்த மாப்பிள்ளையை கட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, அது கன்னி. அது கால புருஷனுக்கு 6ஆம் இடம். கடன் வரும், போகும். என்ன போகும்? கடன் வந்தா, கடன் வந்தா என்னங்க போகும்? நிம்மதி போயிருங்க. சொத்து போகும். முதல்ல செல்வம் கடன் வந்தா என்ன போகும்? சொத்து. அந்த நிலம்ங்கிறது தான் அது. கடன் வந்துருச்சுப்பா, சரி 1 கோடி ஆகி போச்சு, அந்த அந்த வீட்டை வித்து கட்டிடலாம்ப்பா அப்படிங்கிறானே, அந்த இடம் தான் அது. அது கொடுத்துங்க. அந்த கன்னி தானுங்க குமரியாகி, அந்த கன்னி தான் பெண்ணாகி எங்க போகுதுங்க? கணவன் வீடு பக்கத்துல இருக்குது இல்லைங்க, துலாம் 7ஆம் வீடு, அங்க போகுதுங்க. திரும்பி என்ன பண்ணுது? அங்க ஒரு சண்டைனா எங்க வருது? எங்க வருது? எந்த பெண்ணாவது கணவர் வீட்லயே தான் இருக்கிறாங்க, திரும்பி அம்மா வீட்டுக்கே ஓடியாந்து. கன்னிக்கு போகுது, வருது, போகுது,
வர். இதுதானுங்க கன்னி. உபயம் போகும் வர். போகும் வர். சார் அப்படின்னா தனுசுக்கு என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்களே சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? தனுசு என்றால் அது ஒரு உபய வீடு. கால புருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்றால் தீர்த்த ஸ்தல யாத்திரை என்று பொருள். நீங்க என்ன போயிட்டு திரும்பி வருவீங்களா சார்? காசி யாத்திரைக்கு போனா அங்கேயே இருந்துக்குவீங்களா, திரும்பி வருவீங்களா? திரும்பி வருவோம் சார். திருப்பி வருவாங்க. காசி யாத்திரை போவீங்களா? இப்படி ஒரு யாத்திரை, ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரைக்கு போனா திரும்ப வந்துட்டு மறுபடியும் போறது. ஆயில்ல ஒரு டைம் ஐயப்ப கோயிலுக்கு போனா ஒரு டைமா போறான், 18 டைம் போறான்ல. போயிட்டு போயிட்டு வரான் பாருங்க. அந்த தர்மமா தீர்த்தஸ்தல யாத்திரைய சொல்லக்கூடியது இந்த தனுசு. சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, மீனம்னா உபயம், அதுக்கு என்ன சார் சொல்லுவீங்க அப்படிங்கிறீங்களா? அது கால புருஷனுக்கு 12ஆம் இடம்ங்க. 12ஆம் இடம்னா வெளிநாடுங்க. வெளிநாட்டுக்கு போனா அங்கேயே தங்கிக்க முடியுங்க. ஏதோ கொஞ்சமாவது உள்நாடு, ஏதோ ஒரு 5% அங்க தங்கிக்குவாங்க. ஆனா போயிட்டு போயிட்டு தானுங்க வராங்க. போயிட்டு போயிட்டு தானுங்க வராங்க. சே எஸ் ஆர் நோங்க. இந்த ஜாதகத்தை எடுங்க. எஸ். சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. இந்த மாதிரி இந்த சரம் ஸ்திரம் உபயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. சரத்துக்கும் இந்த மாதிரி நிறைய விளக்கம் இருக்குது. ஸ்திரத்துக்கும் இந்த மாதிரி நிறைய விளக்கம் இருக்குது. இந்த விளக்கங்களை எல்லாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சொல்றேன். இன்றைய பாடம் எப்படி இருந்தது என்பதனை நமது ஜோதிட சித்தன் குழுவிலும் இலவச ஜோதிட குழுவிலும் உள்ளவங்க பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அடிப்படை பாடம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய குழுவுல, என்னுடைய நம்பர் 98 427 37 800 என்கின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐயா அடிப்படை இலவச அடிப்படை குழுவில் சேர்க்கவும் அப்படின்னு போட்டு உங்க பேரு ஊரை போட்டு அனுப்புனீங்கன்னா உங்களை சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பங்கு பெற்ற அனைவரையும் வாழ்த்தி வணங்குறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா.